தஞ்சாவூர் அருகே தன்னையும் தன் காதலியையும் மர்ம நபர்கள் தாக்குவதாக விடிய விடிய போலீசாரை சுற்றலில் விட்டுள்ளார் ஒரு இளைஞர். திருமணமான பெண்ணை பழிவாங்க இளைஞர் ஆடிய நாடகம் அவருக்கே ஆபத்தாக முடிந்தது எப்படி? கடலூர் மாவட்டம் இளந்தை பகுதியைச் சேர்ந்தவர் 23 வயதான செல்வக்குமார். இவர் கடந்த 18ஆம் தேதி தஞ்சாவூர் அருகே கத்திரிநத்தம் கிராமத்திற்கு வந்துள்ளார். அப்பொழுது தன்னையும் தனது காதலியையும் மர்ம நபர்கள் யாரோ தாக்குவதாக கூறி தனது நண்பர்களுக்கு செல்போனில் தகவல் கொடுத்துள்ளார். பதறிப்போன நண்பர்கள் உடனே தஞ்சாவூர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நள்ளிரவு 11 மணி அளவில் தகவல் கொடுத்துள்ளனர். உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் 2 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் களத்தில் இறங்கினர். அவர்கள் செல்வக்குமாரை இரவு முழுவதும் விடிய விடிய தேடியும் செல்வக்குமாரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரது செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இதனால் அவருக்கு என்ன ஆனதோ என பதற்றமடைந்தனர் போலீசார். மறுநாள் விடிந்ததும் செல்வக்குமாரின் செல்போன் ஆனாகியுள்ளது. அவரது செல்போனை தொடர்ந்து கண்காணித்து வந்த போலீசார் உடனே அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அவர் எங்கிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட போலீசார் தஞ்சையில் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவரை மீட்டனர். அவரிடம் விசாரித்த போதுதான் போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. செல்வக்குமார் சில மாதங்களுக்கு முன் தஞ்சையைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்திருக்கிறார். அந்த பெண்ணை ஒருதலையாக காதலிக்க ஆரம்பித்த செல்வக்குமார் அவருடன் தொடர்ந்து பழகி வந்த நிலையில் திடீரென அந்த பெண்ணுக்கு வேறொரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைத்துள்ளனர். இதை பொறுத்து கொள்ள முடியாத செல்வக்குமார் அவரை தேடி கடலூரில் இருந்து தஞ்சைக்கு வந்துள்ளார். அந்த பெண் செல்போனை எடுக்காததால் ஆத்திரம் தலைக்கேறிய செல்வக்குமார் அவரை பழிவாங்கும் நோக்கில் தன்னையும் தனது காதலியையும் மர்ம நபர்கள் தாக்குவதாக கூறி போலீசாருக்கு தெரிய வைத்துள்ளார். அதன் மூலம் போலீசார் விசாரிப்பார்கள் என்றும் அந்த பெண்ணுக்கு ஒரு காதலன் இருக்கிறான் என்பது மாப்பிள்ளை வீட்டினர் நினைத்து அவமானப்படுவார் என்றும் கணக்கு போட்டுள்ளார் செல்வக்குமார். ஆனால் போலீசார் செல்வக்குமாரை அலேக்காக தூக்கி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஒருதலை காதல் வெறியில் போலீசாருக்கு தவறான தகவல் கொடுத்து அவர்களை விடிய விடிய சுற்றவிட்ட சம்பவம் தஞ்சையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.